வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. நேற்று அப்பு, இன்றைக்கி டவுன். ஸோ அதனால் இந்த வாலட்டிலிட்டி அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில குட் நியூஸ்லாம் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி அந்த ஆயில் ஃப்ரண்ட்டில். அண்ட் அப்படி இருந்தும் மார்க்கெட் குறைஞ்சிருக்கு. அதனால் என்னென்னா ஒரு ஷார்ட் ரெக்கவரி இருக்கும். அண்ட் உடனே எல்லோரும் என்னென்ன இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் சொல்கிறாங்களே, இல்லாட்ட அந்த ஷார்ட் செல்லர்ஸ் அவங்க உடனே புக் பண்ணி ப்ராஃபிட் எக்ஸிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அந்த குட் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். அண்ட் இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வர வந்திருக்கு அபவுட் கோல் இந்தியா. அது கூட என்னங்கிறத பார்த்துடலாம். அண்டு நம்மளாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அதனால் இந்த மொமெண்ட்ரி நியூஸு அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறமேலே இந்த கோல் இந்தியாவோட அப்டேட் என்னான்னு பார்த்துடலாம். சரி, இந்த குட் நியூஸ் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. அவங்க 30 டே வெய்வர் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆயில் வாங்கிறதுக்கு, ரஷ்யன் ஆயில் வாங்கிறதுக்கு அந்த 30 டே வெய்வர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ப்ரைஸ் கண்ணாமண்ணு ஏறிட்டுருக்கு. இன்றைக்கி கூட பாருங்கள் $85 ஆகிடுது. அண்டு இது ஃபர்தராக மேலே போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, தோ இந்த ஃப்ளைட்ஸ்லாம் ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் அந்த அன்சர்டன்ட்டி இருக்குது. அந்த வெசல்ஸ்லாம் ஆயில் வெசல்ஸ் ஆர் கேஸ் வெசல்ஸ் அந்த ஸ்ட்ரெயிட்டை வித்தவுட் எனி அட்டாக் இல்லாமல் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த டவுட் இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த ஆயில் ப்ரைஸ் ஸ்லைட்டாக அப்படியே மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஆயில் ப்ரைஸ் ஸ்லைட்டாக கரெக்டாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்தியா ஒரு பெரிய பையர். இப்போ இந்தியாவுக்கு பர்மிட் பண்ணனால ரஷ்யன் ஆயிலை வாங்கலாங்கிற அந்த நியூஸை வச்சுக்கிட்டு மேபி ஆயில் ஸ்லைட்டாக கரெக்ட் ஆகலாம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இந்த 30 டே வேவர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அண்ட் பேசிக்லி நிறைய ஆயில் ஷிப்பில் டிஸ்பேட்ச் பண்ணிட்டாங்க. அது ஐசிஸில் இருக்குது. அண்டு ஸோ அந்த ஆயிலை இந்தியா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்க்ரிமெண்ட்டாக எந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணாது ரஷ்யாவுக்கு. ஆனால் இந்த ஆயில் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்படிங்கிற அந்த பட்சத்தில் அமெரிக்கன் ட்ரெஷரி இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியா ஏற்கனவே நிறைய குறைச்சிட்டாங்க ரஷ்யாவிலேருந்து வாங்கிறத. இப்போ ஒரு ஃபர்தர் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அவங்க டிவர்சிஃபைட் அந்த டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து வாங்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்மளுடைய பாஸ்கெட் ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் அந்த காஸ்ட்டு முன்னாடி $61 இருந்தது. இப்போ பாருங்கள் $25 வரைக்கும் ஜம்ப் ஆகிடுது. எப்படி எவ்வளோ நாள் இந்த கவர்மெண்ட் இந்த ப்ரைஸை ரைஸ் பண்ணாமல் இருக்க போகிறாங்கங்கிறத பார்க்கணும். அண்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேறு நியர்லி அபவுட் 91.67 அது மாதிரி வேறு இருக்குது. ஸோ ஒரு சைடில் அது குட் நியூஸு, பிகாஸ் இன்னொரு சோர்ஸ் கிடச்சிருக்கு நம்ம ஆயில் வாங்கிறதுக்கு. அண்டு தி அதர் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென் இந்த வார் பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எய்ம் ஆஃப் ட்ரம்ப் என்ன அப்படின்னா, ஈரான் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறா அப்படின்னா, ஆயிலை ஒன்லி ஃபார் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வார் மூலமாக அந்த ஆயிலை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் இது போர் தொடுக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லிடலாம். அப்படி இருக்கிறப்ப அவங்க சைனா இதனால் அஃபெக்ட் ஆகணும்ல. பட் இன்ஃபேக்ட் சைனா தான் த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி இந்த ஹோல் வாரில். அது என்னங்கிறத காவேரி நியூஸில் டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கூட போய் பார்க்கலாம். அண்டு இன்ஃபேக்ட் இந்த மிசைல்ஸோ ட்ரோன்ஸோ
எப்படி வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் சிஸ்டமில் தான் போகுது, ஆப்ரேட் ஆகுது. அண்ட் த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து த்ரூ சேட்டலைட் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிசைல்ஸோ ஈவன் ஏர்ப்ளேன் கூட இந்த இந்த மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸ் கூட இதை நிறைய யூஸ் பண்ணி தான் அவங்க கூட மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் இந்த ஜிபிஎஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா த வெஸ்டர்ன் பவர்ஸ், தட் இஸ் அமெரிக்கா ப்ரிடாமினெட்லி. அவங்க தான் வந்து இதில் வந்து ஒரு பிக் பிளேயர் அண்ட் அவங்க தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சைனாவோட மிசைல்ஸும் அண்டு இந்த ட்ரோன்ஸும் அமெரிக்கன் ஜிபிஎஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இந்த சைனீஸோட பேரல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் அவங்களால அந்த மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியுது, இந்த ட்ரோன்ஸ் அனுப்ப முடியுது. அவங்க எந்த லொக்கேஷனை எய்ம் பண்ணி அனுப்புகிறாங்களோ அந்த இதுக்கும் அனுப்ப முடியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து எப்படி சைனா வின் பண்ணுறாங்கங்கிறது தான் நான் வந்து காவேரி நியூஸில் பேசியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள் இஷ்டம் இருந்தால். ஸோ அதனால் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி இன் திஸ் இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனாக்காக போர் தொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு போக வேண்டிய ஆயிலை கட்டாயில் பண்ணணும். ஆனால் சைனா தான் இதில் வின் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்க்ளூஷன். சரி, வாட் எவர் இட் இஸ். இப்போ அதை நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டு என்றைக்கு நம்ம இதிலேருந்து மீண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா கோல் இண்டியா வந்து சடனாக வந்து ஒரு ஸ்பர்ட் இருக்குது அவங்களுடைய ப்ரைஸஸில். இப்போ வந்து அது வந்து அந்த ஸ்பர்ட் வந்து அந்த ரைஸ் ஆஃப் ஷேர் ப்ரைஸ் வந்து எந்த காரணத்தினால வந்தது அண்டு இது ஒரு கரெக்டான ரைஸா, இது வந்து ஃப்யூச்சரில் கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். See, 25-26 தட் இஸ் ஏப்ரல் 25லேருந்து ஜான்வரி 26 வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நடந்திருக்கு இந்தியாவில். என்ன அப்படின்னா கோல் இம்போர்ட் வந்து குறைஞ்சிருச்சு. கோல் இம்போர்ட்டு நார்மலாக என்னென்னா நம்ம வந்து ஒரு 20% ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து இந்தோனேஷியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது உண்டு. ஆனால் இந்த கோல் வந்து எங்கே யூஸ் ஆகப்படுதுன்னு பார்த்திங்கன்னா பவர் ஃபேக்ட்ரிஸில் தான் இது யூஸ் ஆகப்படுது. அண்ட் என்டிபிசியும் பெரிய இம்பார்ட்டன்ட் பையர் ஆஃப் திஸ் கோல். இன்ஃபேக்ட் ஒரு பாலிசி கூட இருக்குது, அந்த பிளெண்டிங் அந்த ஃபாரின் கோலும் டொமஸ்டிக் கோலும் பண்ணி தான் நிறைய டிஸ்காம்ஸ் அண்ட் என்டிபிசிலாம் யூஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் இந்த வருஷம் கோல் இம்போர்ட்டு குறைஞ்சிருக்கு. அண்டு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சைஸபிள் அமௌண்ட்டு குறைஞ்சிருக்கு. 52.4 மில்லியன் டன்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து 39.1 மில்லியன் டன்ஸ் தான் இம்போர்ட் பண்ணுறோம். வெரேஸ் ஃப்ரம் ஏப்ரல் டு ஜான்வரி இந்த வருஷத்தை வந்து லாஸ்ட் இயரோட இதே பீரியடை கம்பேர் பண்ணால் ஸோ ஒரு நியர்லி அபவுட் 25% இது குறைச்சி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது எதை காமிக்குது அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்லோடவுன் ஆஃப் எக்கானமியும் காமிக்குது அப்படின்னு சொல்லணும். இன்னும் இன்ஃபேக்ட் நம்மளுடைய பவர் கன்சம்ஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகலை. ஈவன் இந்த ஜிடிபி டேட்டா Q3யில் பார்த்திங்கன்னா கூட பவர் ஜெனரேஷன் வந்து ஒரு 2.1% அந்த ரேஞ்சில் தான் டிமாண்டே இருந்திருக்கு ஃபார் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். தெர் இஸ் அந்த க்ரோத் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்டு நிறைய டிஸ்காம்ஸ் வந்து அவங்களுடைய பிளான்ட்டில் வந்து நிறைய குவான்டிட்டி ஆஃப் கோல் வந்து ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னு தான் ரிப்போர்ட் சொல்லுது. இது எந்த காரணத்தினால வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டு மெயின் ரீசன் என்னென்னா ஒன்று வந்து ஆஃப் டேக்கு குறைஞ்சிருச்சு. ஒன்று செகண்ட் வந்து ரினியூவபிள் பவர், அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறனால இந்த ரினியூவபிள் சோர்ஸ்லேருந்து நிறைய பவர் டூரிங் த சோலார் ஹவர்ஸில் வர்றதுனாலையும் இல்லாட்டா டூரிங் அந்த விண்ட் சீசன் டைமில் வர்றதுனாலையும் இந்த டிமாண்ட் ஃபார் இந்த கோல் பேஸ்டு பவர் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த டிஸ்காம்ஸ் வந்து குறைச்சி பவர் டிமாண்ட் பண்ணுறதுனால இந்த பவர் ஜென்ரேட்டர்ஸ்லாம் குறைச்சி தான் சப்ளை பண்ணுறாங்க பவர் அப்படின்னு சொல்லணும்.
ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து இம்மிடியட்டாக கோல் இந்தியாவுக்கு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேபி ஒரு பார்ஷியல் பெனிஃபிட் போகலாம். பட் ஆனால் இன்னொரு காரணத்தையும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ப்ரைவேட் மைனர்ஸ்க்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த ஆக்ஷன் மூலமாக நிறைய பேர் இந்த மைன்ஸ் வந்து அவங்க கைவசம் எடுத்துக்கிட்டனால அங்கேருந்து ப்ரைவேட் கோலும் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் ஒரு காரணம். ஏன் வந்து டிமாண்ட் ஃபார் இம்போர்ட்டட் கோல் இல்லைங்கிறது. இந்த இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் இந்த கோலில் வந்து ரியலாக நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னா, இந்த கோல் டிமாண்டு இம்போர்ட்டட் கோல் டிமாண்டு குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தென் வந்து லெஸ் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கோல் அந்த டிஸ்காம்ஸ்லேருந்து இல்லாட்டா என்டிபிசியிலேருந்து வரலை, அதனால ரீசன். தென் வந்து இது வந்து ஒரு குட் நியூஸாக ஃபார் கோல் இந்தியா அப்படின்னா மேபி பார்ஷியலாக சொல்லலாம், நாட் 100% அப்படின்னு மட்டும் மனசில் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோ இந்த ஒரு ஸ்மால் ஒரு நியூஸ் நல்ல நியூஸை கேட்டு உடனே இந்த கோல் ப்ரைஸ்லாம் மேலே போயிருக்கு, எஸ்பெஷலி இந்த கோல் இந்தியாவோட ப்ரைஸு. அதனால் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன்னு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். இந்த சம்மரை ஃபாஸ்ட்டாக அப்ரோச் ஆகிட்டுருக்கு. அதனால் டிமாண்ட் ஃபார் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ்னால் நிறைய சேல்ஸும் நடக்கும். ஆனால் நமக்கு இன்டர்நேஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்குது. அதனால் ப்ரொடக்ஷன்லாம் கண்டினியூ ஆகுமா, வெதர் த அவுட்புட் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் த ஆட்டோமொபைல்ஸு அவங்களுடைய சேல்ஸ் வந்து கண்ணாமண்ணான இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். February டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் எக்ஸ்ட்ராவாக செல் பண்ணியிருக்காங்க இந்த 1 மந்த் மட்டுமே அப்படின்னு சொல்லணும். ஜனவரியிலையும் அதே தான் பார்த்தோம், பிப்ரவரிலையும் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் வந்து த ரெஸ்ட் ஆஃப் த எக்கானமியில் இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த க்ரோத்தும் அந்த செக்டார்லேருந்தும் க்ரோத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி டு கன்க்ளூட் இந்த வீடியோவை ஒரு கடைசி மெசேஜோடு முடிச்சுக்கிறேன். தட் இஸ்ரேல் ஈரான் வார் அந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அண்டு இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் அதே சமயத்தில் அமெரிக்காவில் வந்து நிறைய அப்போசிஷன் வந்திருக்கு பிரசிடெண்ட்டுக்கு. அண்டு இந்த ஈரான் வாரில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத. பட்டு இதெல்லாம் கேரி அவுட் பண்ணுவாங்களா, இல்லாட்டா அமெரிக்காவை ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். போக போக தான் தெரிய போகுது. பட் ஆனால் இஸ்ரேல் வந்து அவங்க எடுத்த இது வந்து செயலை வந்து உடனே நிறுத்திட மாட்டாங்க. ஸ்டில் வந்து அவங்களோட அம்பிஷனை வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அவங்க நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அன்சர்டன்ட்டி வேர்ல்டில் வந்து கண்டினியூ ஆக தான் செய்யும். அண்டு கண்ட்ரீஸ் லைக் இந்தியா வந்து எல்லா ஃபீல்ட்லையும் இப்போ அஃபெக்ட் ஆக போகுது. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு குறைஞ்சனால தென் அதனாலேயும் நிறைய இம்பேக்ட் வரப்போகுது. அண்ட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ்னாலையும் நமக்கு வந்து பெரிய தலைவலியை காத்துட்ருக்கு. அண்ட் ஆல் த ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ்லாம் வில் பி அஃபெக்டட். அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டாக போக போகுது. தென் வந்து ஆயில் ப்ரைஸை வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் ஏற்றாமல் இருக்காங்க. பட் எவ்வளோ நாள் இது கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. அவங்க திருப்பியும் அதை டச் பண்ணி ரைஸ் பண்ணால் தென் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் லோ இன்ஃப்ளேஷனுங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் மறந்துட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் எப்படி வந்து டர்ன் அவுட் ஆக போகுது அடுத்த வாரம் அப்படிங்கிறத. இந்த வீடியோவில் சில ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.